மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us the day your daily breads. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debits as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையில் நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பது. And lead us not into the temptation, but deliver us from evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. Hi friends. இன்னைக்கு எல்லாம் தடங்கள் தான். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹாரி பாட்டரை தேடி போகிறேன். அது வீட்டை விட்டு விரட்டிட்டாங்க எங்கள் அம்மா. அது விரட்டி ரொம்ப காலம் ஆகுது. அது ரோட்டில் தான் சுற்றின்ட்டுருக்கு. காரணம் பார்த்திங்கன்னா அதோட பெல்ட் அறுந்துருச்சு. அவங்களோட எண்ணம் உள்ளே சேர்க்கக்கூடாதுன்னு அர்த்தம். இவங்க பார்த்திங்கன்னா இவங்க வேலை செஞ்சு இவங்க இதெல்லாம் வந்தது பார்த்திங்கன்னா ஒரு மாட்டு தொழுவம் வீட்லேயே வச்சுருப்பாங்க. ஆடு மாடு கோழிலாம் வளர்த்துருக்காங்க, நாய் கூட வளர்த்துருக்காங்க. குட்டி குழந்தை இருக்கான், நாய் வளர்க்கக்கூடாதான், ஏன்னா நாய் கடிச்சிடமா குழந்தைய. அந்த மாதிரிலாம் கதை விட்டு அந்த நாயை வெளியே துரத்தி விட்டு அந்த நாய் அந்த ஏரியாவில் இருக்க அத்தனை நாயும் இது பண்ணி அது ஒரு பெரிய கூட்டமாக ஆகி அதை சமாளிக்க முடியாமல் அதை வெளியே திறத்தாமல் இருந்தோன்னா வீட்லேயே இருந்திருக்கோம். அந்த நாய் ஒரு ஸ்ட்ரீட் நாய்ஸை இது பண்ணாமல் அது பெருகாமல் இருந்திருக்கும். இப்போ அவ்வளோ நாய் பெருகி போய் கிடக்குது ஸ்ட்ரீட்டில். காரணம் ஹாரி பாட்டரும் ஒரு நாய். அந்த ஏரியாவிலே ஹெட்டு. தென்றல் நகர் ஃபஸ்ட் ஸ்ட்ரீட், தென்றல் நகர் செகண்ட் ஸ்ட்ரீட், தென்றல் நகர் தேர்ட் ஸ்ட்ரீட் வரைக்கும் நான் ஹாரி பாட்டரை பார்த்துலாம் நான் பயப்படுவேங்க. ஏன்னா ஹாரி பாட்டருக்கு தான் வயசு அதிகம். எனக்கு தெரிஞ்சு ஹாரி பாட்டருக்கு 13 வயசு இருக்கும். 13லேருந்து 14 இல்லை 13லேருந்து 12லேருந்து 13 வயசு இருக்கும். அவ்வளோ ஏஜ்டு வயசு அந்த நாய்க்கு நம்ம ஹாரி பாட்டருக்கு. அந்த நாயை பார்த்திங்கன்னா சுத்தமாக எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது. இதுக்கோசமே நான் எந்த ஊருக்கு போனாலும் ஹாரி பாட்டரை கூப்பிட்டு போயிடணும் அப்படின்னு ஒரு ஆசை. அங்கே போயாச்சுன்னா அதுக்கு வீடு வச்சு வீட்டை வளர்க்கலாம். ஆனால் நடக்கலையே. ஹாரி பாட்டருன்றது ஒரு டாகு. ஃபஸ்ட்டு அது ஹோம் டாக், பெட் டாகாக இருந்தது. இப்போ அது ஸ்ட்ரீட் டாகாக மாறிடுச்சு. இருந்தாலும் நாங்கள் விடாமல் அதை நான் குளிக்க வைப்பேன், திருப்பி துடைப்பேன் என்னோடய லுங்கிலேயே, திருப்பியும் வெளியே விடுவேன். அப்போ அந்த நாய் வெளியெல்லாம் போயிட்டு அடி வாங்கிட்டு வரும். இப்படிலாம் அது கஷ்டப்பட்டு அது வாழ்ந்துட்டு இருந்தது. இப்போ அதை நேற்று எங்கள் வீட்டு ஆப்போசிட்டில் நேற்றோ 2 நாள் ஆகுது கடிப்பட்டு. வெளியே அது படுத்துருக்குன்னு சொல்லி அதை ஷார்ப்பான எதையோ வச்சு அடிச்சிருக்காங்க. அந்த நாயை அடித்ததில் மூஞ்சில் 2 இடத்துல பஞ்ச் ஆகிருக்கு. பஞ்சான இடத்துல சீல் கோத்துருச்சு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்கள் அம்மா தரத்தி விட்டுன்னு அவங்க வீட்டு வாசலில் படுத்தோனையும் எங்கள் வீட்டு ஆப்போசிட்டில் இருக்கவங்க வீட்டில் படுத்தோடனையும் அவங்க திண்ணையில் படுத்தோடனையும் அவங்க அடிச்சிருக்காங்க நினைக்கிறேன், தோணுது. இன்னொன்று, எங்கள் வீட்டுக்குள்ளே பாம்பு எதனா இருந்ததுன்னா கடிச்சிருக்கும். பாம்பு கடிச்சிருந்ததுன்னா கம்பல்சரி நாய் செத்து போயிருக்கும். அதுக்கு
ஸ்டெப்டிக் ஆகிருக்கு அந்த இடத்துல துருப்பிடிச்ச ஏதோ ஒரு ஆயுதத்தை வச்சு அடிச்சிருக்காங்க நாயை. அதனால் வந்து நாய் வந்து ப்ளீடிங் அதிகமாகி அந்த ப்ளீடிங்ஸ் அந்த ரத்தம்லாம் பார்த்திங்கன்னா உறைஞ்சிச்சு அதுக்கு சிந்தன இடத்துலலாம் ஸ்பாட்லேயே. இன்றைக்கி கூப்பிட்டு போய் நாய்க்கு ஊசி போட்டு 2 ஊசி போட்டிருக்கோம். ஆனால் அந்த மயக்க ஊசி கூட போடலாமான்னு அவங்க கேட்டாங்க ஹாஸ்பிட்டலில். ஏன்னா வயசுக்கு ஏற்ற மாதிரி தான் போடுவாங்க போல். 15 வயசுன்னு நான் சொன்னோடனே அவங்க போட முடியாது இதுக்கு, இப்போ 2 ஊசி போட்டிருக்கோம், இந்த 2 ஊசியோடைய அது வந்து உள்ள அதுக்கு எப்படி வேலை செய்யுது அதை வச்சு கூட்டிகிட்டு வாங்க அடுத்த டைம். அதை வந்து நம்ம ஆப்ரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம் உள்ள சீது இருந்ததுன்னா. ஆப்ரேஷன் கிடையாது, பிளேடு போட்டு அவங்க எதோ சொன்னாங்க அந்த மாதிரி. எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, 2 ஊசி போட்டிருக்கு, அதை வந்து அதை வீக்கத்தை குறைச்சி அதை சரி பண்ணிடலாம்னு தெரிஞ்சுது. இதுக்கு மேலே நம்மளால் அதை எதுவும் செய்ய முடியாது. எனக்கு வீடு நான் அமெரிக்காவில் வாங்கினேன்னா சரி, இந்தியாவில் ஒரு பிஸ்னஸ் பிளேஸ்னு ஒன்று வச்சு அந்த பிஸ்னஸ் பிளேஸில் ஆரிப்பட்டிருக்கு ஒரு நல்ல சின்னதாக மழை பெஞ்சாலும் அந்த அது மாதிரி பார்த்துக்கிற மாதிரி ஒரு சின்னதாக கட்டி கொடுக்கணும் இப்படிலாம் தோணுச்சு. அவங்க நாய் கூட்டம் வந்தவங்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க நாயை. ஆனால் நம்ம ஆரிப்பட்டுக்கு இருக்க மாதிரி ஏஜ் கிடையாது, ஸ்ட்ரென்த்தும் கிடையாது அங்கெல்லாம். ஏன் ஃப்ரீயாக ஆரிப்பாட்டர் போயிட்டு வெளியெலாம் சுற்றிட்டு வந்தனால, நம்ம ஆரிப்பாட்டர் டாக் வெளியெலாம் போய் சுற்றிட்டு வந்தனால எனர்ஜெட்டிக்காக சுதந்திரமாக இருக்கனால நல்லா எனர்ஜியாக இருக்குது. எதையுமே வந்து நம்ம அடைச்சி வச்சு அதை பாதுகாக்கிறனால அதுக்கு திங்கிங்ஸ்லேருந்து அது ஆக்டிவாக இல்லாமல் ஒரே இடத்துல இருக்கனால மனசில் நிறையா இது வந்து நோயாளியாக மாறிடுதுன்றது வந்து நமக்கு தெரிய வருது. அது வந்து மனுஷனாக இருந்தாலும் சரி. அதனால் வந்து அந்த நாயை நம்ம ஃப்ரீயாக விடும்போது பூமியில் ஃப்ரீயாக அது இதாகும்போது அந்த இடம் அதோட ஏரியாவெலாம் அது நல்லா ஆக்டிவாகவும் நல்லா கொஞ்சம் ஏஜ் அதிகமாக அது வாழ்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதுவே நம்ம வீட்டில் போட்டு கட்டி வச்சு நம்ம அதை அடைச்சி வைக்கிறனால அதுக்கு ஏஜ் கம்மியாகுது, மன ரீதியாகவும் பாதிக்கப்படுது, உடல் ரீதியாகவும் நாய் பாதிக்கப்படுது. எல்லாரோடமும் நம்ம எப்படி பழகிறோமோ அதே மாதிரி அதுவும் பழகிட்டு அதோட இனத்தில் அது பழகிட்டு அதனால் அது கொஞ்சம் நல்லா இதாக இருக்குது. ஆனால் ஸ்ட்ரீட் டாகுன்னு ஒன்று இல்லாமல் எல்லார் வீட்லேயும் நம்ம நாயை வந்து ரோட்டில் டாக்ஸ் இல்லாமல் நம்ம குடும்பத்தில் அதையும் ஒன்று நம்ம வச்சு நம்ம அதை பெட்டாக வச்சு வளர்க்கும்போது அதுக்கு யாரும் இல்லைன்றத ஒரு நான் அனாதைன்ற மாதிரி ஒரு இல்லை கேட்டகரி இல்லைன்றது வந்து அதுக்கு தெரிய வரும். நம்ம விடலாம் நாயை, திருப்பி நைட் ஆனால் வீட்டுக்கு வந்துடணும். அதுக்கு சின்னதாக நம்ம ஒரு கட்டி கொடுத்துருப்போம், ஒரு சின்ன வீடு மாதிரி. அந்த வீட்டில் வந்து ஸ்டே பண்ணணும். எப்போ வேணால் வெளியே போனால் எப்போ வேணால் உள்ளே வரலாம். அந்த மாதிரி சின்ன ஒரு டோர் ரெடி பண்ணி கொடுக்கணும் நம்ம போகிற டோர்லேயே. இதெல்லாம் நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக நாய் வந்து நல்லாயிருக்கும், அதோட ஏஜ் இன்னும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும்ன்றது வந்து எனக்கு தெரிஞ்சுது. இன்றைக்கி அதுக்கு ஊசி போடும்போது அந்த இடத்துல பார்க்கும்போது நாயை எவ்வளோ அழகாக பார்த்துக்கிறாங்கன்றதையும் பார்த்தேன். சூப்பர். அதே மாதிரி நேற்று தினத்தில் வந்து ஒரு 3 ஆர்டர் ஓட்டினேன். அப்புறம் டாப் 4ல் ஒரு டியூட்டிக்கு போனேன். கஸ்டமர் எனக்கு வந்து 50 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. 450 ரூபா தான் பே பண்ணவங்க, 50 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. நேற்று வெளியே சாப்பிட்டேன். ஒரு கரெக்டாக பார்த்தீங்கன்னா எந்த இடம்னா நுங்கம்பாக்கம் சப்வே கிட்ட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லைலா காலேஜ்லேருந்து சைடு லெஃப்டில் வரும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் மறந்துட்டேனே.
சிக்கன் ரோல். அந்த ரோல் வந்து 50 ரூபாய்க்கு. நம்ம ஏரியாலாம் 70 ரூபா 80 ரூபா அது ரோலு, அங்கே 50 ரூபா. பரவாயில்ல. பரோட்டா 40 ரூபா, ஃப்ரைட் ரைஸ் 100 ரூபா. இதெல்லாம் போட்டிருந்தது கம்மியாக. அவங்க வந்து பார்த்திங்கன்னா மலையாளிஸ், கம்மி ரேட்டில் நல்லா பண்ணி கொடுத்தாங்க. நான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் நான் மாட்டு தொட்டிக்கிட்ட வந்தேன். அங்கே வந்து ஒரு பீஃப் குஸ்கா வாங்கினேன், 50 ரூபா. இது நேற்று செலவு. இன்றைக்கி ஹாரி பாட்டருக்கு 100 ரூபா ஊசி போடுறதுக்கு செலவு. அங்கே இருக்கவங்களுக்கும் காசு கொடுக்கணும்னு ஆசை, கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவங்களாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், கவர்மெண்ட் டாக்டர்ஸ், கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், கவர்மெண்ட் சேர்ந்தவங்கன்றனால கொடுக்கக்கூடாது. அவங்க மூஞ்செல்லாம் பார்க்கும்போது எதிர்பார்க்குற மாதிரி இருந்தது. அதே மாதிரி நாயோட பேர் கேட்க மாட்டுறாங்க, நாயை கூப்பிட்டு வந்தவங்களோட பேர் தான் கேட்குறாங்க. அதேமாரி நாய் ஸ்ட்ரீட் டாக்ஸான்னு கேட்குறாங்க. எனக்கு அடிச்சிரும்னு அவங்களுக்கு பயம். அதேமாதிரி ஹாரி பாட்டர் எத்தனை கிலோ இருந்ததுன்னா 17 கிலோ 750 கிராம் இருந்தது. அதோட செயின், அதோட காலர்ஸை கழட்டணுன்னா 17 கிலோ இருந்திருக்கும். அதுவே 1 கிலோ வரும்னு நினைக்கிறேன். அதுவே 750 கிராம் இருக்கும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம படிக்க வேண்டிய வசனம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. நேற்று பெரேரா காமிச்ச மெசேஜை பெரேரா பார்த்துட்டாரு, டிபானா பார்க்கல. ரஷ்யாவில் போய் படிக்கிறதுக்கு ஒருத்தங்க இன்ஸ்டாகிராமில் ஃபோன் நம்பர்ஸ்லாம் போட்டிருந்தாங்க டாக்டர்ஸ்க்கு. நான் அவங்கக்கிட்ட வேலைக்கு எதனா கேட்போம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணலான்னு நினச்சேன். த குளோபல் என்ட்ரி அப்படின்னு சொல்லி நாமக்கல்லில் ஒருத்தவங்க திறந்துருக்காங்க. சிங்கப்பூர்லாம் வேலைக்கு சேர்த்து விடுவேன். அவங்களும் ஸ்டடிக்கும் அனுப்புகிறாங்க பசங்களை, ஃபாரின்ஸ்க்கு. சிங்கப்பூரில் வேலைக்கு நம்ம போனால் அங்கே ஊர் காசுக்கு 1 லட்ச ரூபா, நம்ம ஊர் காசுக்கு 1 லட்ச ரூபா சம்பாதிக்கலாம் அப்படின்னு அவங்க விளம்பரம் இன்ஸ்டாகிராம் இது அந்த வீடியோஸ் கூட டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அது உண்மையானு தெரில. ஆனால் நம்மளை அனுப்பும்போது காசு கண்டிப்பாக நம்மகிட்ட வாங்கி தான் அனுப்புவாங்க. கேட்கணும், விசாரிக்கணும் அது என்ன எப்படின்னு அந்த வேலை. சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம படிக்க வேண்டிய வசனம் டியூட்டரானமி 5 சாப்டர் verse 1. மோசே இஸ்ரவேலர் எல்லோரையும் அழைப்பித்து அவர்களை நோக்கி, இஸ்ரவேலரே, நான் இன்று உங்கள் காதுகள் கேட்க சொல்லும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள். நீங்கள் அவைகளின்படியே செய்யும்படிக்கு அவைகளை கற்றுக்கொள்ள கடவீர்கள். And Moses called all the Israelites and said unto them, Hear, O Israel, the statutes and the judgments which I speak in your ears this day, that he may learn them and keep and do them. வசனம் 2. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஓரேபிலே நம்முடனே உடன்படிக்கை பண்ணினார். The Lord your God made a covenant with you in Horeb. வசனம் 3. அந்த உடன்படிக்கையை கர்த்தர் நம்முடைய பிதாக்களுடனே பண்ணாமல் இந்த நாளிலே நமக்கே உயிரோடு இருக்கிற நம் எல்லோரோடும் பண்ணினார். The Lord made not these covenants which your fathers, but which use even use who are all of you are alive these days. வசனம் 4. கர்த்தர் மலையிலே அக்கினியின் நடுவிலிருந்து முகமுகமாய் உங்களுடனே பேசினார். The Lord talked with you face of face in the mountain out of the midst of the fire. வசனம் 5. கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கும்படி அக்காலத்திலே நான் கர்த்தருக்கு உங்களுக்கும் நடுவாக நின்றேன். நீங்கள் அக்கினிக்கு பயந்து மலையின் மேலே ஏறாமல் இருந்தீர்கள். அப்பொழுது அவர் சொன்னதாவது என்னவென்றால், I stood but when the Lord, and you that time to show you the Lord of the Lord, for you were afraid by reason of the fire, and went not up into the mountain, saying. வசனம் 6.
உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. I am the Lord thy God, which forgot thee out of the Israel of the Egypt, from the house of the bondage. வசனமேலும் என்னன்றி உனக்கு வேறு தேவர் உண்டாயிருக்க வேண்டாம். Thou shalt have no other gods before me. வசனம் 8. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொர்பத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். Thou shalt not make thee any graven image or any likeness of any things that is any heaven above or that is the earth behind earth or that is in the waters beneath the earth. வசனம் 9. நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3-4 தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவனாய் இருக்கிறேன். Thou shalt not bow down thyself unto them, or serve them. For I, the Lord and the God, I am a jealous God, visiting the iniquity of the fathers upon the children unto the 3 and 4 generation of them that hate me. வசனம் 10. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என்னை கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கே 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். And showing mercy unto the thousands of them that love me and keep me commandments. வசனம் 11. உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காது இருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்கிறவனை தண்டியாமல் விடார். Thou shalt not take the name of the Lord thy God in vain, for the Lord will not hold him guiltless that taketh his name in vain. வசனம் 12. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே ஓய்வினாலை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. Keep the Sabbath days of the sanctify it as the Lord thy God hath commandments thee. வசனம் 13. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரிகைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 6 days thou shalt labor and thou do all the work. வசனம் 14. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரர்களானாலும் உன் வேலைக்காரிகளானாலும் உன் எருதானாலும் உன் கழுதையானாலும் உன் இருக்கிற மற்ற எந்த மிருகங்களானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். நீ இளைப்பாறுவது போல உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் உன் வேலை இளைப்பாற வேண்டும். But the seventh day is Sabbath of the Lord thy God. In it thou shalt not do any work, thou nor thy son nor thy daughters, nor the man servants, nor the maiden servants, nor any ox, nor any ass, nor any of the cattle, nor the stranger that is within the gates, that they man servants and they median servants many rest,
as well as though. வசனம் 15, நீ எகிப்து தேசத்திலே அடிமையாய் இருந்தாய். இன்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை இவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிக்க உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டார். And remember that thou wast a servant in the land of Egypt, and that the Lord thy God brought thou out thence throughout a mighty hand, and by the strength reached out the Aram. Therefore the Lord thy God and commandment they to keep the Sabbath day. வசனம் 16, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்து இருப்பதற்கும் நீ நன்றாயிருப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடி உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. Honor thy father and the mother as the Lord thy God hath commandment thee, that their days may be prolonged, and that it may go well with thee in the land which the Lord thy God give thee. வசனம் 17, கொலை செய்யாதிருப்பாயாக. thou shalt not kill. வசனம் 18, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. neither shalt thou commit adultery. வசனம் 19, களவு செய்யாதிருப்பாயாக. neither shalt thou steal. வசனம் 20, பிறனுக்கு விரோதமாக பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக. neither shalt thou bear false witness against the neighbor. வசனம் 21, பிறனுடைய மனைவியை இச்சையாதிருப்பாயாக. பிறனுடைய வீட்டையும் அவனுடைய நிலத்தையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரிகளையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதைகளையும் பின்னும் பிறனுக்குள் யாதொரு இச்சையாதிருப்பாயாக என்றார். neither shalt thou desire the neighbor's wife, neither shalt thou covet the neighbor's house, this field or this man's servants are the main servant, this ox are the ass, or anything that is the neighbor's. வசனம் 22, இந்த வார்த்தைகளை கர்த்தர் மலையிலே அக்கினியிலும் மேகத்திலும் இருளிலும் இருந்து உங்கள் சபையார் எல்லோரும் மகா சத்தத்தோடே சொன்னார். அவைகளுடனே ஒன்றும் கூட்டாமல் அவைகளை இரண்டும் கற்பனைகளிலே எழுதி உன்னிடத்தில் கொடுத்தார். Those words the Lord speak unto all your assembly in the mount, out of the midst of the fire, of the cloud, and of the thick darkness, with great voice, and the Aaron wrote them into tables of the stone, of the delivered them unto me. வசனம் 21, மலை அக்கினியாய் எரிகையில் இருளின் நடுவிலிருந்து உண்டான சத்தத்தை நீ கேட்டபொழுது கோத்திர தலைவரும் மூப்பராகிய நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வந்து. And it come to pass, when he heard the voice out of the midst of the darkness, for the mountain did burn with fire, that they come near unto me, even all the ants of your tribes and your elders.
வசனம் 24. இதோ நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு தம்முடைய மகிமையையும் தம்முடைய மகத்துவத்தையும் காண்பித்தார். அக்கினியின் நடுவிலிருந்து உண்டான அவருடைய சத்தத்தை கேட்டோம். தேவன் மனுஷனுடனே பேசியும் அவன் உயிரோடு இருக்கிறதை இந்த நாளிலே கண்டோம். And he said, and behold, the Lord and your God hath and showed you this glory, and he is the greatness, and have had heard his voice out of the midst of the fire. We have the see this day that God do take with man, and he live it. வசனம் 25. அப்பொழுது நாங்கள் சாபமென்ன, இந்த பெரிய அக்கினி எங்களை பட்சிக்குமே, நாங்கள் இன்னும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கேட்போமாகில் சாவோமே. Now therefore they should and we die, for this great fire will consume us, if we hear the voice of the Lord your God many more, then we shall die. வசனம் 26. நாங்கள் கேட்டது போல அக்கினியின் பின் நடுவிலிருந்து பேசுகிற ஜீவனுள்ள தேவனாகிய சத்தத்தை மாமிசமானவர்களின் யாராவது கேட்டு உயிரோடு இருந்தது உண்டோ? For who this there have all flesh that hate and heard the voice of the living God speaking out of the midst of the fire, as we have and lived. வசனம் 27. நீரே சமீபித்து போய் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்வதை எல்லாம் கேட்டு, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்வதை எல்லாம் நீரே எங்களுக்கு சொல்ல வேண்டும். நாங்கள் கேட்டு அதன்படியே செய்வோம் என்கிறார்கள். Go thou nay and hear all the Lord your God shall say, and speak thou unto us all that the Lord your God shall speak unto thee, and we will hear it and do it. வசனம் 28. நீங்கள் என்னுடனே பேசுகையில் கர்த்தர் உங்கள் வார்த்தைகளையே கேட்டு, கர்த்தர் என்னை நோக்கி, இந்த ஜனங்களை உன்னுடனே சொன்ன வார்த்தைகளை கேட்டேன், அவர்கள் சொன்னது எல்லாம் நன்றாய் சொன்னார்கள். And the Lord heard the voice of your words when he speak unto me. And the Lord said unto me, I have heard the voice of the words of the people, which they have spoken unto thee, the have will said all that they have spoken. வசனம் 29. அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படி அவர்கள் இந்த நாளும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கைக்கொள்வதற்கேற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாய் இருக்கும். Oh, that there and were and such an heart in them, that they would fear me and keep all my commandments always, that it might be well with them and with the children forever. வசனம் 30. நீ போய் உங்கள் கூடாரங்களுக்கு திரும்பி போங்கள் என்று அவர்களுக்குச் சொல். Go say thou them, get you into your tents again. வசனம் 31. நீயே இங்கே என்னிடத்தில் நான் அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்திலே அவர்களை செய்யும்படி நீ அவர்களுக்கு போதிக்க வேண்டிய சகல கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் உனக்கு சொல்லவேன் என்றார். But as for thee, stand thou here by me, and I will speak unto thee all the commandments and the statutes
and the judgment which thou shalt touch them, that they may do them in the land which I give them a possess it. வசனம் 32. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்தபடியே செய்ய சாவாதம் சாவதானமாயிருங்கள். கற்பித்தபடியே செய்ய சாவதானமாயிருங்கள். வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்பீர்களாக. Ye shall observe to do therefore as the Lord your God hath commandment you, he shall not turn aside to the right and the left. வசனம் 33. நீங்கள் சுதந்தரிக்கும் தேசத்திலே பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு உங்களுக்கும் விதித்த வழி எல்லாவற்றிலும் நடக்க கடவீர்கள். Ye shall walk in all the ways which the Lord your God hath commandment you, that may live and that may be will with, and that ye may prolong your days in the land which he shall possess. ஃப்ரெண்ட்ஸ், விக்கிரகம் நம்ம சொல்லணும்னா இந்த காலத்தில் எலான் மஸ்க்கு ஒரு ரோபோக்கு உயிர் கொடுத்துட்டாரு. இனி வர காலங்கள் அதுவே எல்லாத்தையும் செய்யும், கிளம்பும். அதுவே உற்பத்தி செய்யக்கூட திறனும் அதுக்கு இருக்குது. அது மனுஷனை கட்டுப்படுத்திடக்கூடாது. ஏன்னா அதோட மேன்மையானவன் தான் மனுஷன். மனுஷனுக்கு வேலையை குறைக்கிறதுக்கோசம் எலான் மஸ்க்கு சில வேலைகள் செஞ்சு வச்சுருக்காரு. அது நம்மளுக்கு ஆகாமல் இருக்க நம்ம பார்த்துக்கணுமே தவிர, கடவுள்னா சொல்லியிருக்காருன்னா பூமியை பழகி பெருக்கணும்னு சொல்லியிருக்காரு. தேவ பயபக்தியில் சந்ததி யார் நம்ம உண்டாக்குனாங்களோ அவருக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு அவருக்கு உபை பண்ணி வாழணும். இதுதான் முக்கியமானது. அந்த 10 கமெண்ட்மெண்ட் சொன்னார். பிறனுடைய எந்த ஒரு பொருளையும் இச்சிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம எவ்வளோ நல்லபடியாக வாழணும், ஓய்வினால் சுத்தமாக ஆசரிக்கணும்னு சொல்லியிருக்காரு இந்த டியூட்ரானமி 5 சாப்டரில். அதே மாதிரி நம்ம தேவைகளெல்லாம் சந்திக்கிறாரு. நம்ம பூமியில் வாழ்கிறதுக்கு நம்மளை தகுதியாக வச்சுருக்காரு. நம்ம அவருக்கு பயந்து நம்ம வாழும் போது நம்மளை இந்த மேன்மை தான் நம்மளை பெருக பண்ணுவார். பூமியில் எவ்வளோ தான் கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை தாங்கி நம்ம வாழணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நன்மைனா என்ன தெரியும், தீமைனா என்னன்னு தெரியும். உயிருள்ள பொருளுக்கும் உயிரில்லா பொருளுக்கும் நம்மளுக்கு தெரியும். உயிரில்லா பொருளை உயிர் கொடுக்குறோம், அதுதான் ரோபோ. அந்த ரோபோ நமக்கு தீங்காயிடக்கூடாது, நம்மளை அழிச்சிடக்கூடாது, நம்ம பார்த்துக்கணும். மெயினாக அதை நம்ம எங்கே பயன்படுத்துகிறாங்கன்னா, பார்டர்ஸை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. எல்லைப்பகுதி எல்லாருமே ஒற்றுமையாக இருந்தால் அது ஏன் நம்மளுக்கு தேவை? இப்போ ஹமாஸ் இஸ்ரேல் போர் நிப்பாட்டியிருக்காங்க 60 நாளைக்கு. ஏன் பிரிவினை பிரிச்சுக்கிறோம்? நம்ம ஒற்றுமையாக வாழணும். சாதாரண ஒரு குடும்பத்துக்குள்ளேயே பிரிவினை நிறையா இருக்குது. இது தேசத்துக்குள்ளே ஏன் இவ்வளோ பிரிவினை இருக்குது? குடும்பத்துக்குள்ளே இருக்கிறது இயல்பு. ஒரு தேசத்தில் இருக்கிறது அந்த குடும்பத்திலேருந்து வெளியே போனது தான் அந்த தேசத்தில் அவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது. அந்த பிரச்சனையை தீர்க்கணும். இதுக்கு என்ன வழி? பெரிய பெரிய
ஆட்கள்னு சொல்லி மக்கள் தேர்ந்தெடுத்து வச்சுருக்கவங்க ஒற்றுமையை மட்டும்தான் பேணணுமே தவிர கசப்பை பேணக்கூடாது. கசப்பை திணிக்கக்கூடாது யாருக்கு மத்தியிலையும். இதில் தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம். கசப்பை திணிக்கிறவங்க யாருன்னு நம்மளுக்கு தெரியும். மனுஷனோட வாழ்க்கை கடவுள் எப்படி ஒப்பிட்டிருக்காருன்னா புல்லுக்கு ஒப்பிட்டிருக்காரு. இதுவே அவரோட இரக்கம்னா 1000 வருஷம். நம்மளுக்கு இரக்கம் வேணுமா புல் வேணுமா? புல்லுனா என்ன, அது இன்னைக்கு இதாகி நாளைக்கு அது இதாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. காஞ்சி போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நாளைக்கு சனிக்கிழமை, சாட்டர்டே. நம்ம சண்டேவை ஹோலியாக பண்ணுறதுக்கு சாட்டர்டே ப்ரிப்பேர் பண்ணிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஒரு வேலைக்கு போனால் தான் லீவ்ஸ்லாம் கட்ட முடியும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.